Greetings to all. நம்ம சேனலோட கம்யூனிட்டியில் சில கொஷின்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டாண்டர்ட் 6, 7, 8க்குலாம். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கொஷின்ஸ் எதுவுமே புக்கில் இருக்க கொஷின்ஸ் கிடையாது. எல்லாமே கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு அதை ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கு அப்புறமும் நான் அந்த மாதிரி கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேர்ம் 1 6th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 17ல் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 1.2 பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் 10th கொஷின். விச் லிஸ்ட் ஆஃப் நம்பர் இஸ் இன் ஆர்டர் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்லேயுமே 3 நம்பர் இருக்குது. அது ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் ஸ்மால்லேருந்து லார்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆர்டரில் எந்த ஆப்ஷனில் கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணிகிட்டே வருவோம். ஆப்ஷன் ஏல பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 14 தான் இருக்குது. ஸோ அதை நம்ம விட்டுடுவோம். அடுத்த நம்பர் மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். 68 ஆமாம், இருக்கிறதுலே அதுதான் ஸ்மால். 68, 86 அண்ட் 84 இருக்குது. இருக்கிறதுலே ஸ்மால் வந்து 68. அப்போ ஸ்மாலில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததும் அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். பிக்கரில் போய் முடியணும். ஆனால் 86 அப்புறமா 84ன்னு இருக்குது. 86 தானே பிக்கர், அப்போ அது இங்கே தானே இருந்திருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷனுக்கு வருவோம். இதில் பார்த்தோன்னா கமா போட்டுப்போம் நம்ம. ஸோ எல்லாமே 2000 தான். ஸோ 100 பிளேஸில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். 100 பிளேஸில் இது 300, இது 400, இது 200. அவங்க ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து தானே அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கொஷனில். ஸ்மாலஸ்ட் நம்பர் 200, அதுதானே ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். இது லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. இங்கேயும் நம்ம கமா போட்டுக்கலாம். எல்லாமே 1 lakh அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் பிளேஸ் வேல்யூக்கு வருவோம். 10,000க்கு வருவோம். 10,000ல் வந்தால் இது 5,000 இருக்குது. 50,000 இருக்குது. ஸோ இது லாஸ்ட்டில் இருக்குது. இதுதான் கிரேட்டர், இது ரெண்டுத்தையும் விட. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ பார்ப்போம். இது ரெண்டுத்தில் எது ஸ்மாலோ அது ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். 34,000 இருக்குது. இங்கேயும் 34,000 இருக்குது. ஓகே, 205, இது 208. 205 தான் ஸ்மால். இது அதை விட பெருசு, இது அதையும் விட பெருசு. ஏன்னா இது வந்து 34,000 வருது, இது 54,000. இருக்கிறதுல இதான் பெருசு, இருக்கிறதுல இதான் சின்னது. ஸோ இந்த நம்பர் நடுவில் இருக்குது. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆல்ரெடி நம்ம கரெக்டான ஆன்சருக்கு அரே பண்ணிட்டதுனால டி செக் பண்ண வேண்டாம். ஓகே, 11th ப்ராப்ளம் பார்க்கலாம். த அரேபியன் சி ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் கமா போட்டுப்போம் நம்ம. 1,49,000 கமா தப்பாக போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 நம்பர், அப்புறம் 2 நம்பர், அப்புறம் 2 நம்பர். ஓகே, அப்போ இது வந்து 14,91,000 ஸ்கொயர் மைல்ஸ் அப்படின்னு இருக்குது. திஸ் ஏரியா லைஸ் பிட்வீன் விச் 2 நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 14,91,000 கீழே இருக்க எந்த ஆப்ஷனுக்குள்ளே இந்த நம்பர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எல்லாத்துலேயுமே கமா போட்டுருவோம். 3 நம்பர்ஸ், அப்புறம் ஒரு 2 நம்பர், 3 நம்பர், அப்புறம் ஒரு 2 நம்பர், 3 நம்பருக்கு அப்புறம் ஒரு கம்மா, அப்புறம் 2 நம்பருக்கு அப்புறம் ஒரு கம்மா, 3 நம்பருக்கு அப்புறம் ஒரு கம்மா, 2 நம்பருக்கு அப்புறம் ஒரு கம்மா, 3 2 3 2. ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. 91 வந்து நம்ம மெயினாக வச்சுப்போம். ஏன்னா எல்லாமே 41 lakhல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த 1000 பிளேஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஸோ 91 அப்படிங்கிறது எங்கே லை ஆகும்? நார்மலாக இதை ஜஸ்ட் நம்ம ஒரு 2 digit நம்பராகவே பார்ப்போம். சம்வேர் 80லேருந்து 99க்குள்ளே இருக்கும்னு வச்சுக்குவோம். ஓகே, 80லேருந்து 99க்குள்ளே இந்த 91 இருக்க போகுது. ஸோ இந்த ரேஞ்சில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, ஓகே, இது 89, இது 92. எஸ், இந்த இடத்துல தான் அது இருக்குது. 91 பாருங்கள், 89, 92. இதுக்கு நடுவில் தானே 91 வரும். 89க்கு அப்புறம் 90 வரும், அப்புறம் 91 வரும், அப்புறம் 92 வரும். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. இருந்தாலும் பி பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன ஐடியான்னு புரியணும்ல, எப்படி நம்ம செக் பண்ணணுன்ற ஐடியா புரியணுங்கிறதுக்காக நம்ம அதையும்
அடுத்த ஆப்ஷன்ஸும் பார்த்துருவோம். இது 89 இருக்குது, இது 19 இருக்குது. நாம் பார்க்குறது 91. இது 91க்கு முன்னாடியே இது முடிஞ்சு போயிடுது. இந்த ரேஞ்ச் 89 90 அவ்வளோதான். இதுக்கு இடையில எந்த நம்பரும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இதுவும் ராங். ஆப்ஷன் சி பார்ப்போம். இது 90, இதுவும் 90. ஸோ அடுத்த லெவலுக்கே அது போகல. 91 92னே போகலை, ரெண்டுமே 90ல் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஆப்ஷன் சி டி பார்த்தோன்னா இது 80, இது 90. அகெயின் நம்ம 91க்கு தான் செக் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே 90லேயே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு தான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 12th ப்ராப்ளம். The chart below shows the number of newspapers sold as per Indian Readership Survey in 2018. Which would be the missing number in the table? ஸோ டேபிளில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்குது, அது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நியூஸ் பேப்பர் ஏ, அதனுடைய ரேங்க் 1, ஏன்னா அது 70 சேல் ஆயிருக்கு. இது ஆப்ஷன் பேப்பர் நம்பர் பி, இது வந்து செகண்ட் ரேங்க்கில் இருக்குது, ஏன்னா இது 50 தான் சேல் ஆயிருக்கு. ஓகே, அவங்க என்ன ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4 நம்ம கிளாஸில் வந்து ரேங்க்ஸ் போடுவோம் இல்லையா? யார் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு நம்பர் மார்க் பேஸ் பண்ணி தானே போடுவோம். யார் அதிக மார்க் எடுத்துக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க், அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதிகமாக சேலாக இருக்கிற நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட் ரேங்க்கு, அதுக்கு அடுத்த லெவலில் அதை விட கொஞ்சம் அதை நேராக சேலாக இருக்கிறது செகண்ட் பிளேஸில், தேர்ட் பிளேஸ்லன்னு வருது. ஸோ இப்போ தேர்ட் பிளேஸ் அப்படிங்கும்போது சம்வேர் 15க்கும் 10க்கும் இடையில இது சேலாக இருக்குது. அது 20s இருக்கலாம், இல்லை 30sல ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை 40sல ஒரு நம்பராக இருக்கலாம். இந்த சீரீஸில் நான் சொல்கிறது 20, 30, 14 எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல, அந்த சீரீஸில் ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சீரீஸில் வர மாதிரி ஏதாவது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். 8 இந்த சீரீஸ்குள்ளே வருதா? இல்லை. 52 கிடையாது. 70 அதுவும் கிடையாது. ஸோ 26, ஆமாம், இந்த சீரீஸ்குள்ளே தான் 26 வருது. சம்வேர் இங்கே ஏதாவது 26 இருக்கும், 20க்கும் 30க்கும் நடுவில். ஸோ இங்கே 26 தான் கரெக்டான ஆப்ஷன். கீழே கொடுத்துருக்கிறதுல பொருந்தக்கூடிய ஒரு நம்பர்னால் அது 26 தான். இதோட எக்ஸசைஸ் நம்பர் 1.2 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்கெண்டில் திரும்பவும் இந்த 1.2 இந்த வீக் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ 1.2 அண்ட் 1.3ல ஒரு ஹாஃப் கவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி கம்யூனிட்டியில் நாங்கள் திரும்பவும் கொஷின் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் வீக்கெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.